அக்குபஞ்சர் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சைங்க. அதாவது சீன மருத்துவத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் சிகிச்சையினுடைய அடிப்படையான ஒரு பயன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வலிகளை குறைப்பதற்கு. இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியான மசாஜ் ஒன்று கொடுப்போம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசைகளில் இந்த உறைந்து போயிருக்கக்கூடிய தசைகள்லையும் அந்த ஜவ்வுலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அதுக்குள்ளே ஒரு மைக்ரோ ட்ராமான்னு சொல்லுவாங்க. அதாவது தெரப்பட்டிக்காக ஒரு சிகிச்சையின் அடிப்படையில் டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மசாஜில் டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஒரு ஸ்ட்ரோக் இருக்குங்க. அந்த ஸ்ட்ரோக் கொடுக்கறதன் மூலமாக இந்த உறைந்து போன தோள்பட்டையில் சின்ன ஒரு மைக்ரோ ட்ராமா கிரியேட் பண்ணதன் மூலமாக ரத்த ஓட்டம் அங்கே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வுனுடைய வீக்கம் குறையும். ஜவ்வுனுடைய வீக்கம் குறையும் பொழுது அப்படி படிப்படியாக அந்த மொபிலிட்டி கொண்டு வந்துடலாங்க. ஸோ அக்குபஞ்சர் சிகிச்சை, மருத்துவ ரீதியான மசாஜ், குறிப்பாக அந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ரிக்ஷன், அதோட ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பியை, அதை பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் சில எலக்ட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த தோள்பட்டைக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பு கொடுத்து அதன் மூலம் அந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சில சிகிச்சைகள் இருக்குது. அதுவும் கொடுத்து அதோடு சேர்ந்து முறையான உடற்பயிற்சி, குறிப்பாக தோள்பட்டையினுடைய ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முறையான உடற்பயிற்சிகள்லாம் பண்ணும் பொழுது படிப்படியாக நாம் டெஃபினட்டாக இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்லேருந்து விடுபட்டு ஒரு இயல்பான நிலைக்கு வர முடியுங்க.